அனைவருக்கும் மதிய வணக்கம். இப்போ தன்னறிவும் தன்னுணர்வும் தன்னறிவும் இந்த தலைப்பில் நம்முடைய குருஜி உரையாட இருக்கிறார். அதற்கு முன்னதாக ஒரு சிறிய முன்னுரை. இப்போ நம்ம காலையில் மனிதனுக்கு புத்தி இருக்கிறதுனால என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்ததுல தன்னை அறிதல் அப்படிங்கிற ஒரு விசேஷத்தை நம்ம பார்ப்போம். மனிதன் மட்டும்தான் படைக்கப்பட்ட உயிரினங்களில் நான் மனிதனாக இருக்கிறேன் அப்படிங்கிறத அறியணும். இப்போ மிருகங்கள் இருக்கு. ஒரு நாய் நாய் அப்படிங்கிறதே தெரியாம தான் வாழ்நாள் முழுக்க நாயாவே வாழுது. இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நம்ம வீட்டில் எல்லாருக்கையும் கண்ணாடிங்கிறது இருக்கும். நம்ம முகத்தை பார்க்கறதுக்குன்னு வச்சிருக்கோம். வீட்டில் பூனை நாய் ஏதாச்சும் வளர்த்திட்டு இருக்கோம்னு வைங்க. அந்த கண்ணாடியை அதுவும் பார்த்துருக்கோம். என்னைக்காவது ஒரு நாள் என் மூஞ்சி இப்படி இருக்கே, கொஞ்சம் நான் மேக்கப்லாம் போட்டுக்கிட்ட நல்லா இருக்குமே, இப்படி அது யோசிச்சிருக்கா? ஏன்னா கிடையாது. ஏன்னா கண்ணாடி முன்னாடி இருக்கிறது நான் அப்படிங்கிறதே அதுக்கு தெரியாது. அப்போ மனிதனுக்கு இந்த அறிவு இருக்கு. நம்ம போட்டோ எடுக்கிறாங்க அப்படின்னா, ஒரு குரூப் போட்டோ எடுக்கிறாங்கன்னா அதுல நான் எங்க இருக்கேன், இது நான் தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நம்மளை தான் நம்ம 100% அன்கண்டிஷனல் லவ் வச்சிருக்கோம். நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கிறோம். மிருகங்களுக்கு தான் யாருங்கிறதே தெரியும். அதனால மிருகங்களோட மனிதன் இந்த தன்னறிவுல ஸ்பெஷலா இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ மனிதன் தன்னை மனிதன் அப்படின்னு சொல்லி அறியறதுனால அந்த அறிவு முழுமை அடைஞ்சிருச்சா, அவன் கரெக்டாக தான் புரிஞ்சு வச்சிருக்கானா அப்படின்னு கேட்டா, கரெக்டாக புரிஞ்சு வச்சிருக்கிறதா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். உண்மையிலேயே மனிதனுடைய சொரூபம் வேறொன்றாக இருக்கு. இது நம்ம இந்த சாஸ்திரம் படிக்கும் போதுதான் நமக்கு தெரியுது. நான் என்னவா இருக்கேன் அப்படிங்கிறதே சாஸ்திரம் படிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். அதுக்கு முன்னாடி நான் எதெல்லாம் நானே நினைச்சிட்டு இருந்தனோ அது என்னால் அறியப்பட்ட பொருள் அப்படிங்கிறதே எனக்கு சாஸ்திரம் படிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். சிம்பிள் லாஜிக்ல நம்முடைய ஆச்சாரியர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துறாங்க. என்னால் அறியப்படும் பொருள் அது நிச்சயம் நானாக இருக்க முடியாது. இப்போ இங்கே ஒரு சேர் இருக்கு. இந்த சேரை நான் பார்க்குறேன், அதை நான் அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. அந்த மாதிரி இந்த உடலை நான் அறியறேன். பார்க்கறதுனா வெறும் கண்ணால பார்க்கறதுங்கிறது மட்டும் கிடையாது. நான் தொட்டு பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவோம். கண்ணாலையா தொட்டு பார்த்தோம், கையால தான் தொட்டு பார்த்தோம். அப்போ தொட்டு பார்த்தல் அப்படிங்கிற இடத்துல நம்ம பார்த்தல் அப்படிங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துறோம். அப்ப என்னால் பார்க்கப்படுவது எதுவோ அது நான் அல்ல அப்படிங்கிற அந்த சிம்பிள் லாஜிக்கை வச்சு நம்ம இந்த உடல், இந்த மனம், இதெல்லாம் நான் அல்ல, இதையும் கடந்தவன் நான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்ப புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, இதை நம்ம ஒரு சின்ன ஸ்டோரி மூலமா நம்ம இதை பத்தி கொஞ்சம் விசாரம் செய்யலாம். ஒரு ஊர்ல ஒருத்தர் இருந்தானம்மா. அவன் தன்னை பூனைன்னு நினைச்சிட்டு இருக்கான். எந்த இடத்துக்கு போனாலுமே நாயை பார்த்தா பயப்படுவான். இங்க நம்மளே நாயை பார்த்தா பயப்படுவோம், அதுக்காக பூனை நினைச்சிக்க வேண்டாம். நானே பயப்படுவேன் நாயை பார்த்தா, அதனால நம்மளும் பூனை நினைச்சிட வேண்டாம். அவன் ஒரிஜினலா அவனை பூனை நினைச்சிட்டு இருக்கான். எப்படியோ அவனை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் அவன் பூனை இல்லை அவன் மனுஷன் அப்படிங்கிறத புரிய வச்சுட்டாங்க. இப்போ புரிய வச்சதுக்கு அப்புறம் அவன் மறுபடியும் பழையபடி வெளியே வர்றதுக்கு பயந்துட்டே இருக்கான். என்னன்னே புரியல. இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் எவ்வளவுதான் சொல்லி பார்த்தாலுமே அவன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான். ஆனா மனுஷங்கிறதுல தெளிவா இருக்கான். இப்போ என்ன பண்றதுன்னு புரியல உங்களுக்கு. சரி, நம்ம மறுபடியும் அந்த டாக்டர்கிட்டே கூட்டிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போறாங்க. டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் அவர்கிட்ட இவன் ஒழுங்கா பதில் சொல்றான். அவர் கேட்கிறாரு, ஏன்ப்பா இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணி நீ சரியாயிட்டே நான் நம்பிட்டு இருக்கேன், என் குழப்பம் மண்ணள்ளி கொட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் உனக்கு என்னதான் பிரச்சனை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு இவர் சொல்றாரு, நான் பூனை இல்லை மனுஷங்கிறது எனக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு, ஆனா வெளியே இருக்கிற நாய்க்கு இது தெரியுமான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த மாதிரி நான் யார் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சு வச்சுக்குவோம். நான் பிரம்மம் பரபிரம்ம சுரூபமா இருக்கேங்கிறத எனக்கு புரிஞ்சிடும். ஆனா வெளியே இருக்கிற ஜகத்தை பார்க்கும்போது அப்படியே அது பஸ்மமா போயிடும். நம்ம ஜகத்தே ஈஸ்வரன் தான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா நமக்கு இந்த அறிவு நமக்கு ஏதோ ஒரு விதத்துல டக்குன்னு வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் வெளியே இந்த ஜகத்தை அணுகும் போது யார் மேலேயாச்சும் விருப்பு வெறுப்புங்கிறது இருக்கும். அவங்கள பார்க்கும்போது இவனை எல்லாமா நான் ஈஸ்வரன் நினைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, இவன் மட்டும் ஈஸ்வரன் கிடையாது, மற்றதெல்லாம் ஈஸ்வரன்.
இப்படி வந்து நம்ம ஆரம்ப ஸ்டேஜ்ல இந்த மாதிரி இருப்போம். அப்புறம் போக போக இதையும் நம்ம கடந்து வர வேண்டியது இருக்கு. இப்போ இந்த நான் அப்படிங்கிற விஷயத்துல நமக்கு குழப்பம் இருக்கு. முதல்லலாம் வந்துட்டு நமக்கு ஏதாச்சும் கஷ்ட நஷ்டங்கள் வந்துச்சு அப்படின்னா, அந்த கஷ்ட நஷ்டங்களை நான் அனுபவிக்கிறேன், அதனால அதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம முயற்சி செய்வோம். ஆனா இப்ப வந்து அதை அனுபவிக்கிறதுனாலயே அது என்னுடையது இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்குவோம். ஒரு கழுதையை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன், அப்பாடா நான் கழுதை இல்லை. அந்த மாதிரி என்னுடைய கஷ்ட நஷ்டங்களை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன், அதனால இது நான் இல்லை அப்படிங்கிறத கஷ்டப்பட்டுக்கிட்டே புரிஞ்சுட்டு இருக்கோம். ஆனாலும் நம்ம வந்து கஷ்டப்படுற அந்த ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ நான் யார் அப்படிங்கிறது புரிஞ்சுமே ஏன் வந்து இது மாதிரியான பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறோம். அப்போ இதுல இன்னும் கொஞ்சம் நம்ம தெளிவு தர வேண்டியது இருக்கு. அதை பற்றிய தெளிவான உரையை நம்ம தெரிஞ்சு நமக்கு கொடுத்தார். இப்போதான் என்னுடைய உரையை செய்கிறேன். எல்லாருக்கும் நமஸ்காரம். காலையில் நம்ம இறைவனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்மளை பற்றி தெரிஞ்சுக்குவோம். தன் உணர்வு, தன் அறிவு அப்படின்னு 2 சொன்னேன். காலையில் நம்ம ஆரம்பிக்கும் பொழுதே அறிவு உணர்வுங்கிறத சரியாக புரிஞ்சுக்கிட்டோம். உணர்வுங்கிறது எமோஷன்ஸ், உணர்ச்சிகள். அறிவுங்கிறது ரேஷ்னல். ஒன்று எமோஷனல், இன்னொன்று ரேஷனல். ரேஷனல்னா பகுத்தறிவு. மிருகங்களுக்கு எமோஷன் மட்டும்தான் இருக்குது, உணர்வு மட்டும்தான் இருக்குது. நாய்களுக்கும் பந்தபாசம், பரிவு, கோபம், பயம், பொறாமை கூட இருக்குது. காக்காங்களுக்கு பொறாமை இருக்குது, நாய்களுக்கு பொறாமை இருக்குது. வீட்டில் 2 நாய் வளர்த்தோம்னா ஒன்று கொஞ்ச நேரம்னா இன்னொன்று வந்து படியில் உட்காரும், என்னையா விட்டேன்னு. அதுக்கு உணர்வுகள்லாம் இருக்குது, ஆனால் அறிவு இல்லை. மனிதர்களுக்கு உணர்வோடு சேர்ந்து அறிவு இருக்குது அப்படின்னு சுரேஷ்ஜி ஆச்சாரியா சொன்னார். ஒன்றை பற்றிய அறிவு ஒன்றன, அதை பற்றிய உணர்வு நம்மக்கிட்ட எழுது. இளநீர் அப்படின்னு ஒரு அறிவு வந்த உடனே அதனுடைய சுவைங்கிற உணர்வும் உங்களுக்கு தெரியுதில்லை, அது எப்படி இருக்கும்னு. இப்போ நாக்கில் உணர முடியல, இருந்தாலும் உங்களுக்கு தெரியும். ஒரு குளுமையும் அதற்குண்டான ஒரு விறுவிறுப்பான ஒரு சுவையும் நாம் உணர்ந்திருக்கிறோம். இப்போ ஒரு அறிவோடு கூடவே உணர்வும் இருக்குது. உணர்வு வந்ததுன்னா கூட அறிவு வந்துடும், அறிவு இருந்தால் உணர்வு வந்துடும். ரெண்டுமே மாட்டுக்கொம்பு மாதிரி, 2 சேர்ந்தா மாதிரி எழுந்துக்கும். பிடிக்காத ஒருத்தனுடைய நினைப்பு அறிவு வந்த உடனே, நினைப்புனா ஒரு அறிவு தானே, உணர்வு வந்துடுது இல்லை, அந்த வெறுப்பும் வந்துடுது இல்லை. உங்களுடைய அருமை மகளோ குழந்தையோ அதை நினச்ச உடனே அதுக்கு உண்டான உணர்வும் வந்துடுது இல்லை, அன்பு, கருணைலாம். இந்த அறிவும் உணர்வும் 2 ஜோடி போட்டுக்கிட்டு சேர்ந்தே எப்பவும் இருக்குது. சரியான அறிவு, சரியான உணர்வு. சரியான உணர்வினால் சரியான அறிவு வரும். உணர்வு தப்பாக இருந்ததுன்னா அறிவில் ஒரு மயக்கம் வரும். சிலர் வீட்டில் காஃபின்னு கொடுப்பாங்க, டீ மாதிரியே இருக்கும். அந்த உணர்வு ஒரு மயக்கம் இருக்கும். இது டீயா காஃபியா, கேட்கலாமா கேட்கக்கூடாதா? அப்புறம் நம்ம கேட்குறோம், இதுங்க என்ன கேது, 2ம் இல்லை சார், இது பாயாசம் அப்படிங்கிறாங்க. அப்போ உணர்வில் ஒரு மயக்கம் வந்துடுச்சுன்னா அறிவில் ஒரு மயக்கம் வருது. இப்போ உணர்வு சரியாக இருந்ததுன்னா அறிவு சரியாக இருக்குது. இப்போ உங்களை பற்றிய உணர்வு என்ன, அதுதான் உங்கள் அறிவாகவும் இருக்கும். உங்களை பற்றி அறிவாக இருக்க முடியாது. ஒவ்வொருத்தரும் தன்னை எப்படி உணர்றாங்களோ அதைத்தான் நானுன்னு அறிகிறாங்க. இந்த உணர்வையும் அறிவும் உண்மையான உணர்வு தானா, இல்லை மயக்க உணர்வா? எப்படி காஃபி டீயான்னு கூட பாயாசமாக போச்சு. இப்போ உணர்வு மயக்கம் இருந்ததுன்னா அதை தெளி வச்சுட்டு அறிவு சரியாயிடும். அவர் கேட்டேன், அவர் சொன்னார். இது
10 பேர் ஆற்றை கடக்கும்பொழுது ஆற்றை கடந்து அந்த பக்கம் போயிடுறாங்க. எல்லாம் பொடி பசங்க ஸ்கூல்லேருந்து லீவ் விட்டுருக்குறாங்க. குருகுலத்துலேருந்து கிராமத்தை நோக்கி போகிறாங்க. நடுவில் ஒரு ஆறு. அந்த 10 பேரும் தண்ணியில் பாதி தூரம் நீந்தி போகிறாங்க. இடுப்பளவு தண்ணி தான், கொஞ்சம் நீந்திட்டு போகிறாங்க. அப்புறம் வந்துடுறாங்க. துணிமணியெல்லாம் தலையில் கட்டிக்கிட்டாங்க. புஸ்தகத்தெல்லாம் தலையில் வச்சுக்கிட்டு ஈரம் படாமல் வந்துட்டாங்க. கரை வந்த பிறகு நம்ம 10 பேரை வந்துட்டோமா, எதுக்கு நம்ம வந்து சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த தலைவன் வந்து என்றான். அப்போ தன்னை விட்டுட்டான். 2 தடவை எண்ணி பார்த்தாலும் 9 பேர் தான் இருக்கிறாங்க. தன்னை கணக்கிலேயே எடுத்துக்கல. அந்த முதல் தப்பு நடந்த உடனே அவங்ககிட்ட ஒரு உணர்வு வருது, தவறான அறிவு. நாங்கள் 10 பேர் இல்லை 9 பேர் தான் இருக்கிறோங்கிற தவறான அறிவு வந்த உடனே தவறான உணர்வும் வந்துருச்சு. என்ன உணர்வு வந்திருக்கோம்? இந்த 10ஆம் அவன் தண்ணியில் செத்து போயிட்டான், தண்ணியில் மறைஞ்சிட்டான் அப்படின்னு. சரியான அறிவு இல்லை, சரியான உணர்வு வரல. தப்பான அறிவினால தப்பான உணர்வு வந்துருச்சு. இந்த உணர்வு வந்த பிறகு சரியான அறிவுக்கு வாய்ப்பே இல்லை. அவன் கதறான், அழறான், பயப்படுறான், சுற்றுறான், ஓடுறான், கரையெல்லாம் தேடுறாங்க. இவன் சொன்னதை கேட்டு மற்றவங்களுக்கும் தப்பான அறிவு வந்துருச்சு. நம்ம 9 பேர் தான் இருக்கிறோம். 10ஆவது ஆளை தேடுறாங்க. சொல்லுங்கள், யார் தேடுறது? 10ஆவது ஆள் தானே தேடுறான். யாரை தேடுறான்? அவன் தன்னை தான் தேடுறான். யாராவது ஒருத்தர் தன்னை யாராவது தேடுவாங்களா? ஆனால் தவறான உணர்வு வந்த உடனே தான் அழிந்து விட்டேன் அப்படி இல்லை, 10ஆம் அவன் இல்லை. உடனடியே அவனுக்கு வந்து அந்த உணர்வு வந்து பயம் வந்த உடனே அவனுக்கு அந்த அறிவும் அதனால் வலுப்படுது. பயந்த மாதிரி ஆகிப்போச்சு. மறுபடியும் இப்போ எண்ணி பார்க்குறான், 9 பேர் தான் இருக்கிறாங்க. இப்படியே சாயங்காலம் வரைக்கும் போச்சு. கீழே உருண்டு பிறண்டு அழிந்து மண்டையில் அடிபட்டு வீங்கி அவன் சோகமாக உட்காந்துருக்கிறான். இப்போ வழிபோக்கர் வரார். என்னாச்சு, என்ன, ஏன் இப்படிலாம் அழுதுட்டு இருக்கிறீங்க, வீட்டுக்கு போகலையா அப்படின்னு சொன்னார். சாமி, இந்த மாதிரி நாங்கள் ரோடை இந்த தண்ணியை கடந்து வந்தோம். இதில் வரும்பொழுது ஒருத்தன் இறந்துட்டான் உள்ள அப்படின்னு இவனே சொல்கிறான். உயிரோடு இருக்கவன் சொல்கிறான். 10ஆவது ஒரு பையன் அவன் இறந்துட்டான், உள்ள இறந்துட்டானே முடிவு கட்டிட்டான். நல்லா தேடி பார்த்தீங்களா அப்படின்னு. இந்த கரை அந்த கரையெல்லாம் தேடி பார்த்தேன் சாமி. அந்த சாமிக்கு புரிஞ்சிடுச்சு. நிற்கிறது 10 பேர் தெரியுது. இங்கே ஒரு 5 பேர் நிற்கிறாங்க, அங்கே ஒரு 5 பேர். பார்த்த உடனே தெரிஞ்சிட 10 பேர் இருக்கிறாங்க. இந்த பையனுக்கு ஏதோ தப்பு பண்ணியிருக்கிறாங்க, கவுண்டிங்கில் அந்த எண்ணிக்கையில் தப்பு பண்ணியிருக்கிறாங்க. உடனே அவர் சொல்கிறாரு, கவலைப்படாதீங்க, 10ஆம் அவன் இருக்கிறான் அப்படின்னு சொன்னார். உடனடியாக அவங்களுக்கு எல்லா பயமும் போயிடுச்சு. இன்னும் யாருன்னு கூட கண்டுபிடிக்கல. ஆனால் பாதி பயம் போயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமாக கேட்குறாங்க. பயத்தை போக்குறதுக்கு அதுதான் சரியான வழி. 10ஆம் அவன் இருக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ அவனுக்கு பெரிய ஆனந்தம் வந்தது. யாருங்க சுவாமி, எங்கே இருக்கிறான் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நில்லுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் 10 பேரை நிற்க வச்சு ஒவ்வொருத்தரும் நம்பரை சொல்கிறார். இந்த 3rd நம்பருக்கு லீடர் அவனை வந்து 10ஆவது ஆளாக நிற்க வச்சுட்டார். 1 2 3 போது 9ஆவது முடிஞ்சோன்னா 10ஆவது ஆளுக்குள்ள திடீர்னு ஒரு ஞானோதயம் பிறகுது. நான் தானே இப்போ 10 சொல்லணும், 10ஆவது ஆள் நானா? 10ஆவது ஆள் இருக்கிறான்னு சொன்னபோது சந்தோஷம் வந்துடுச்சு. அந்த 10ஆவது ஆள் நான் தான் தெரியும் பொழுது வெக்கம்தான் வருது. தப்பான அறிவினால் தப்பான உணர்வில் இருந்த இப்போ சரியான அறிவினால் சரியான உணர்வு வந்துடுச்சு. எல்லாருமே நம்மை பற்றிய அவரவரை பற்றிய தப்பான உணர்வில் இருக்கிறோம். அதனால் தப்பான அறிவில் இருக்கிறோம். எதுக்கு தப்பான உணர்வுங்கிறீங்க? முதல்ல உங்களை பெண்ணுன்னு சொல்கிறீங்க இல்லையா, தப்பான உணர்வு. இல்லை சார், சரியான உணர்வு தான் சார். என் சரீரம் பெண்மையாக தானே இருக்குது, நல்ல பெண்ணு. அப்போ உணர்வு உனக்கு பெண்மையாக இருந்தால் நீ பெண்ணாக இருக்கணும். ஆணுக்கு தன்னை ஆணுன்னு அவன் தெரிஞ்சு வச்சுக்கிறான். இந்த உணர்வின் அடிப்படையில் அவன் உணர்வுகள்லாம் ஆண்மையில் இருக்கிறத பார்த்து ஆண்மைன்னு சொல்கிறான். அது உண்மையிலே அதுதானா? இந்த சரீரம் தான் நானா? சரீரத்தின் அளவில் தான் நான் இருக்கிறேனா? அப்போ நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க, நல்லா தானே இருக்கிறீங்க அப்படின்னும் போது, ஒரு கண் வந்து குழந்தையிலே தெரியல சார், இப்போ எனக்கு வலது கண்ணில் கிளாக்கோமாவில் ஒரு டன்னல் விஷன் தான் கொஞ்சம் தான் இருக்குது, அதனால் அதான் வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இப்போ தன்னை அவர்
எப்படி உணர்றாரு? கண் பார்வை அற்றவன் அப்படின்னு உணர்றாரு. அப்போ தன்னை எப்படி முடிவு கட்டுறாரு? குருடன்னு முடிவு கட்டுறாரு. ஒவ்வொருத்தருமே நான் ஏழ்மை என்ற உணர்வுனால நான் ஏழை, நான் பயந்தவன் என்ற உணர்னால நான் பயந்தாங்குழி, எல்லாரும் என்னை பிரயோஜனம் இல்லாதவன், வாழ தெரியாதவன், உழைக்க தெரியாதவன், திறமையற்றவன், தத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நானும் என்ன சொல்வேன்? என்னை வாழ்நாள் முழுக்க தத்தின்னு தான் நான் முடிவு பண்ணுவேன். ஒவ்வொருடைய உணர்வும் நம்ம சீர்தூக்கி பார்க்கணும். உணர்வுக்கும் அறிவுக்கும் உள்ள சம்பந்தத்தை பார்க்கணும். இதில் எது சரியாக இருக்க முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இந்த 10வது மனிதன் தொலைஞ்சிட்டான் இல்லையா? சரியான அறிவு வந்த உடனே சரியான உணர்வு கரெக்டாக வந்துருச்சா இல்லையா? உடனடியாக வந்துருச்சு. அவனுக்கு திருப்தி வந்துருச்சு. நம்மக்கிட்டையும் அதே போல் சரியான அறிவு வந்த பிறகு நாம் சரியான உணர்வில் வாழ முடிவதில்லை. இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு தீவிரமாக பார்க்க போகிறோம். சுரேஷ்ஜி நமக்கு ஒரு அறிமுகம் கொடுக்குறார். எதை நீ அறிகிறாயோ அது நீ அல்ல அப்படின்னு சொன்னார். எதை நீ அறிகிறாயோ அது நீ அல்ல. அது என்ன சார்? ஏனென்றால் நீ அறிபவன். எதை நீ அறிகிறாயோ அது நீ அல்ல. ஏனென்றால் நீ அறிபவன். அறிபவன் எப்படி அறியப்படும் பொருளாவான்? என்ன சார் நான் பார்க்குறேன்னு என்ன அறியப்படும் பொருள் தானே அப்படின்னு ஒன்று சொல்கிறான். அப்போ சரீரம் தான் அறிவுன்னு நான் நினச்சிட்டு இருக்கிறான். இது அறியப்படும் பொருள். இது அறிவாகவும் இருக்குது, அறியப்படும் பொருளாகவும் இருக்குது. இப்போ இதை நம்ம கொஞ்சம் அறியப்படும் பொருள் என்னன்னு பார்த்துக்குவோம். இது பானை அப்படிங்கிற அறிவு வந்துருச்சு இல்லையா? இப்போ இதுன்னு சொல்லும் பொழுது, பானைன்னு சொல்லும்போது கட்டாயம் இதை அறிகின்றவன் இதுக்கு வேறானவன் தானே. நான் கட்டாயம் பானையாக இருக்க முடியாது. அறியப்படும் பொருள்கள் அறிபவனிலிருந்து வேறானது. இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குதுங்களா? நீங்கள் எதெல்லாம் அறிகிறீங்களோ அது நீங்கள் இல்லை. அதை சொன்னார். வானத்தை பார்க்குறீங்க, நீங்கள் வானம் இல்லை, பார்க்கிறவன். பேனாவை பார்க்குறீங்க, பேனா நீங்கள் இல்லை, நீங்கள் பார்க்கிறவன். பார்க்கிறவன் அவர் சொன்னார். ஏன் எல்லாத்துக்கும் பார்க்கிறவன் பேர் வச்சிருக்கிறாங்க? கண்ணால் பார்த்தேன், தொட்டு பார்த்தேன், கேட்டு பார்த்தேன், சாப்பிட்டு பார்த்தேன், மோந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறோம். எல்லாத்துக்கும் பார்த்தேன் என்ற வார்த்தை தான் பயன்படுத்தும். பார்வை, பார்ப்பவன், பார்க்கப்படும் பொருள், இந்த மூன்றும் இருக்கும். பார்க்கப்படும் பொருள் வெளியே இருக்குது, பார்ப்பவன் உள்ளே இருக்கிறான். இந்த பார்ப்பவனுக்கு சப்ஜெக்ட் அப்படின்னு பேர் இருக்கும். பார்க்கப்படும் பொருளுக்கு ஆப்ஜெக்ட்னு பேர் இருக்கும். இங்கிலீஷில் அப்படி கொடுத்துருவோம், ஆப்ஜெக்ட், சப்ஜெக்ட். இந்த பார்க்கப்படும் பொருளுக்கும் பார்ப்பவனுக்கும் லட்சணம் சொல்கிறேன். முதல்ல லட்சணத்தை தெரிஞ்சுக்குவோம். இது அந்த லட்சணத்தில் நம்ம மீறக்கூடாது. பார்க்கப்படும் பொருள் எழுதுங்களேன். பார்க்கப்படும் பொருள் பார்ப்பவன். உங்களுக்கு தெரியுதுங்களா? கொஞ்சம் தான் இருக்கு போது. பார்ப்பவன் கிட்ட ஒன்றுன்னு போடுங்க கீழே. பார்க்கப்படும் பொருள் பல அப்படின்னு போடுங்க. பார்ப்பவன் கிட்ட அறிவுன்னு போடுங்க. பார்க்கப்படும் பொருள்கிட்ட ஜடம்னு போடுங்க, அறிவற்றது. பார்ப்பவன்கிட்ட நிர்குணம்னு போடுங்க.
இங்கே சகுனம் பொருள். இந்த 3 சொற்களையும் பயன்படுத்தி பார்ப்பவனையும் பார்க்கப்படும் பொருளையும் நம்ம வேறுபடுத்துவோம். இதை கொடுத்தோம்னா, நீங்கள் ஒரு பொருளை கொடுத்தோம்னா நீங்கள் பார்ப்பவனா பார்க்கப்படும் பொருளா அப்படின்னு நீங்கள் சொல்லிடலாம். இப்போ இது பார்ப்பவனா பார்க்கப்படும் பொருளா? பார்க்கப்படும் பொருள். ஏனென்றால் இது பலவாக இருக்கிறது. பாருங்கள், இது ஒன்று இருக்குது, இது ஒன்று இருக்குது. நீங்கள் பார்க்குற பொருளெல்லாம் நிறைய இருக்குது. பார்க்குறவன் இது இல்லைன்னா நீங்கள் தானே. அப்போ நீங்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? உள்ள ஒன்று தான் இருக்கிறோம். பார்ப்பவன் தான் அறிவுடையவன். இது அறிவற்றதாக தானே இருக்குது. அதனால் அது அறிவற்றது, ஜடம். இதுக்கு குணம் இருக்குது. தப்புன்னு போட்டால் உடஞ்சிடும். இது பழுப்பு கலரில் இருக்குது. வாய் அகன்று இருக்குது, தொப்பை பெருசாக இருக்குது, கால் பகுதி ரொம்ப சிறுசாக இருக்குது. இதெல்லாம் இதனுடைய குணங்கள். எனக்கு என்ன குணம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி எந்த குணமும் இல்லை. அறிபவனுக்கு என்ன குணம் இருக்குது? அறிவை தவிர. அது அறிவு குணம்னு சொல்ல முடியாது. இல்லை, அவன் அறிவாச்சே. அது கடைசியாக பார்ப்போம். இந்த 3 டெஃபினேஷன் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இப்போ வெளியே இருக்க பொருளெல்லாம் பார்க்கப்படும் பொருள். பலவாகவும் ஜடமாகவும் அறிவற்றதாகவும் அவை இருக்கின்றன. பல குணங்களோடு இருக்கின்றன. நீங்கள் முதல்ல என்ன சொன்னீங்க? நான் உடம்பை வைத்து நான் பெண்ணுன்னு சொன்னீங்க. உடம்பை வைத்து நான் ஆணுன்னு சொன்னீங்க. உடம்பை வைத்து என்னை குழந்தைன்னு சொன்னான். உடம்பை வைத்து நான் இளைஞன்கிறான். உடம்பை வைத்து அவனே 60 வயசில் நான் கிழவன்கிறான். சொல்ல மாட்டேங்கிறான், 80ல் சொல்லுவான். 60லேருந்து சீனியர் இளைஞன் அப்படின்னு சொல்லிக்குவான். எப்படியோ உடம்பு வைத்து அவன் ஒரு முடிவு கட்டுறான் இல்லையா? இந்த உடம்பு அறிபவனா அறியப்படும் பொருளா? டெஃபினேஷனை ஒத்துக்கிறீங்க? ஏன்? உடம்பு பலவா இருக்குல்ல? எப்படி சார் பலவா இருக்குது? ஒரு உடம்பு தானே சார். நீங்கள் பாருங்கள், குழந்தை உடம்பு, வாலிப உடம்பு, இளைஞ உடம்பு, அப்புறம் முதிய உடம்பு, அப்புறம் தொண்டு கீழே உடம்பு. உங்களுக்கே நீங்கள் அறிபவன் எத்தனை பேர் இருந்தீங்க உள்ள? உடம்பு எத்தனை மாறுச்சு? அப்போது இன்னொன்று, அறிபவன் நீங்கன்னா அறியப்படும் பொருள் கட்டாயம் இன்னொரு அறிவாக இருக்க முடியாது. அப்போ உங்கள்கிட்ட 2 அறிவு இருக்கணும். உடம்பு அறிவு, என் அறிவுன்னு 2 இருக்கணும். அப்படி ஒன்றும் இல்லையே, ஒரு அறிவு தானே இருக்குது. அப்போ அறிவு ஒன்று தான் உள்ளே இருக்குது. அப்போ உடம்பை நான் இது வரைக்கும் அறிவுடையதுன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். அது இந்த சட்டிப்பான மாதிரி உங்களால் அறியப்படுகின்ற ஜடம்னு ஒத்துக்கிட்டீங்களா? பலவாகவும் ஜடமாகவும் குணங்களோடு கூடியதாகவும் இருக்குது. பல குணங்கள் இருக்குது. உதிருது, சேருது, வளருது, தேயுது, இதெல்லாம் இதுக்கு உண்டு. அதனால் உடம்பு கட்டாயம் நான் அல்ல. அப்போ உடம்பின் அடிப்படையில் எந்த உணர்வு வந்தாலும் அது என் உணர்வுன்னு எப்படி சொல்ல முடியும்? அதை வைத்துக்கொண்டு அதுதான் நானுன்னு எப்படி அறிய முடியும்? நிச்சயமாக இந்த உடம்பு நான் அல்ல. இதுக்கு முன்னாடி எண்ணற்ற உடம்புல நான் வாழ்ந்திருக்கிறேன். இந்த உடம்பே எண்ணற்ற முறை மாறி இருக்குது. ஒரு உடம்பு கூட இதில் இல்லை. பிறந்த போது இருந்த ஒரு பொருள் கூட இங்கே இல்லை. எத்தனையோ ரோமங்கள் விழுந்துட்டு புதுசாக முளைச்சிருக்கு. ஒருத்தர் வீட்டில் ஒரு கத்தி இருந்துதான், இது 1000 வருஷம் பழசுன்னாரு. அப்படிங்களா? எப்படி சொல்கிறீங்க? 1000 தான். எங்கள் தாத்தா காலத்தில் இதனுடைய கைப்பிடி மட்டும் இது மாற்றினாங்க, மற்றபடி இது 1000 வருஷம் பழசுங்க. அப்புறம் என்னாச்சுன்னா, எங்கள் அப்பா தான் ரீசெண்டாக அதோடைய கத்தியை கொஞ்சம் மாற்றிருக்கிறாரு, அது 1000 வருஷம் பழசாம். இப்படி தான் இந்த உடம்பு. இது மாறிக்கிட்டே இருக்குது. ஆனால் நானுங்கிற உணர்வு இதில் இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால இது நான் நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம். ஒருவேளை இது அறிவுடையதுன்னு சொன்னோம்னா, என்னுடைய அறிவே இதுதான்னு சொன்னோம்னா, உடம்பு இருக்கும்போதெல்லாம் அறிவு இருக்கணும் இல்லை? அப்போ உடம்புடைய முது பக்கம் எனக்கு தெரிய மாட்டேங்குதே. முதுகுக்கு அறிவு இருக்கணும் இல்லை? அதுக்கு ஒன்றும் தெரியலையே. முன்னத்தர் கூப்பிட்டு தானே பாருங்கள் முதுகில் என்னமோ ஓடுதுன்னு சொல்கிறோம். இந்த உடம்புக்கு நிச்சயம் அறிவு இல்லை. உடம்பு தான் அறிவுன்னா, உடம்பு இருக்கும்போதெல்லாம் அறிவு இருக்கணும். ஆனால் தூங்கும்போது உடம்பு இருக்கிறது அறிவு இல்லை. நீங்கள் எதை அறியுறீங்க? எதை உணர்றீங்க? கனவுல வேற ஒரு உடம்பை உணர்றீங்க, வேற ஒரு அறிவை உணர்றீங்க. நிச்சயமாக இது ஜடம்தான் அப்படின்னு நம்ம ஒத்துக்கணும்.
கொஞ்சம் தயங்கி தான் இருக்குது. இன்னும் எல்லாருக்கும் சந்தோஷமாக இது ஜடம்னு சொல்ல முடியல. சரி, அப்படி சரி. அப்போ கண்ணு தானே அறியுது. இப்போ கண்ணு ஒருவேளை அறிவு கண்ணில் இருக்கலாம் இல்லை, ஏன்னா பார்ப்பவன்னு சொல்கிறதுனால பார்வையில் தான் இருக்கணும்னா அந்த பார்வைக்கு பார்ப்பவன்ற ஸ்தானத்தை கொடுத்தோம்னா பார்க்கப்படும் பொருள் அது இருக்க முடியாது இல்லையா? நல்லா யோசனை பண்ணி பார்த்தா கண்ணும் கூட உங்களால் பார்க்கப்படும் பொருள். ஏன்னா உங்கள் கண்ணை நீங்கள் பார்க்குறீங்க. இருட்டு இருக்கும்போது இருட்டுன்னு பார்க்குறீங்கல்ல, இருட்டுறோமே இருட்டுன்னு நீங்கள் பார்த்தீங்கல்ல, அது கண் இருட்டுன்னு சொல்லிச்சா? உள்ளே இருக்கவன் தான் இருட்டுன்னு சொல்கிறான், கண்ணு சொல்லவே இல்லை. கண் அங்கே பொருளை காட்ட மாட்டேங்குது, அவ்வளவுதான். ஆனால் அது இருட்டுன்னு முடிவு சொல்கிறது கண் இல்லை. கண்ணை நீங்கள் சொல்கிறீங்க, சார் இடது கண் நல்லா தெரியுது, இந்த கண்ணு தான் கொஞ்சம் மங்கலாக தெரியுது அப்படின்னு சொல்கிறீங்களே, கண்ணு சொல்லிச்சா நீங்கள் சொன்னீங்களா? கண்ணை நீங்கள் பார்த்தீங்கல்ல, கண்ணையே நம்ம உள்ளேருந்து பார்க்குறோம். அப்புறம் இது ஒன்றும் இல்லை சார், உங்களுக்கு கேட்டராக்ட் இருக்குது, அதை நம்ம எடுத்த உடனே சரியாக போயிடும்ன்ற. இப்போ எடுத்து முடித்த உடனே எப்படி தெரியுதுன்னா இப்போ நல்லா தெரியுது சார். இப்போ கண்ணை நீ பார்த்து கண் தெரியவில்லை, கூர்மையான கண், மந்த கண், பொட்டை கண், இருட்டு கண்ணுன்னு சொல்கிறவன் தான் பார்ப்பவன். கண் உன்னால் பார்க்கப்படும் பொருளாயிடுச்சு. அப்போ பாருங்கள், ஜடத்தினுடைய தன்மை அது இருக்கான்னு பாருங்கள். அது பார்க்கப்படும் பொருள் என்பதால் அது ஜடம், அறிவற்றது. அது பார்க்கப்படும் பொருளால் அது பலவாகவும் இருக்குது. நல்ல கண்ணு, கூர்மையான கண்ணு, மந்த கண்ணு, இருட்டு கண்ணு, கோணல் கண்ணு, நிறக்குருடு கண்ணு, இப்படிலாம் பலவாக அது இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ எதெல்லாம் பலவாகவும் அறிவற்றதாகவும் பார்க்கப்படாத பொருளாக அது ஒரு குணமும் இருக்கும். இப்போ கண்ணுக்கு என்ன குணம்? அது வண்ணத்தை மட்டும் பார்க்கும், வடிவங்களை பார்க்கும், சப்தங்களை கேட்காது. அந்த குண வேறுபாடு இருக்கிறத பார்க்குறோம். இந்த டெஃபினேஷன் வச்சு பார்க்கும் பொழுது அறிபவனுக்கு அது பொருந்துவதில்லை. இன்னும் நம்ம அறிபவனை கண்டுபிடிக்கல. நம்ம உடம்பு நான் அல்லன்னு விட்டுட்டோம், அறிபவன் நான், கண்ணும் நான் அல்ல. இப்போ கண்ணை வச்சுட்டு காது நான் அல்லன்னு முடிவு பண்ணணும், நாக்கு நான் அல்லன்னு முடிவு பண்ணணும். புலன்கள் நான் அல்ல, ஏனென்றால் புலன்களை நான் பார்க்கிறேன். புலன்கள் பலவாகவும் இருக்கின்றன, பலவாகவும் ஜடமாகவும் இருக்கின்றன. நான் எப்பொழுதும் ஒன்றாகவும் அறிவாகவும் இருக்கிறேன். இதை நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. அடுத்தது என்ன, யார் தான் உள்ளேருந்து அறியபவன்? என்கிட்ட இருக்கிறதெல்லாம் அவன் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். அப்போது மனம் தான் நினைக்கிறேன், உள்ளிருந்து பார்ப்பவன் மனம்தான் அறிவு, அதுதான் சப்ஜெக்ட். அவனுக்கு சமஸ்கிருதத்தில் பேர் கொடுத்துருக்காங்க, அவன் பேர் திருக் அப்படின்னு பேர். பார்ப்பவனுக்கு பேர் திருக். இந்த பார்க்கின்ற பொருளெல்லாம் இருக்குதே, வெளியே இருக்குதே, அதுக்கெல்லாம் திருஷ்யம்னு பேர். ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் திருஷ்யம், பார்க்கின்ற எனக்கு திருக் என்று பெயர். இப்போ திருக்கை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். முதல்ல உடம்பை திருக்குன்னு சொன்னேன், ஆனால் அது கடைசியில் திருஷ்யம் ஆயிடுச்சு. கண்கள், காது, மூக்கு போன்றதெல்லாம் திருக்குன்னு நினச்சேன், அதுவும் திருஷ்யம் ஆயிடுச்சு. இப்போ மனம்ங்கிறத எனக்கு தெரிஞ்சு மனம்தான் உள்ளே இருந்து அறிபவுது, அதுக்கு பின்னாடி ஒன்று இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு நினச்சிக்கிட்டு மனதை நம்ம பார்க்குறோம். சார் திருக்கு மனசு தான் அப்படின்னு. இல்லை, ஏனென்றால் அது பலவாக இருக்கிறது, உன்னால் பார்க்கப்படுவதாக இருக்கிறது. பார்க்கப்படுவதால் அது ஜடம், அறிவற்றது, அது பலவாக இருக்குது. எனவே அது ஒன்றாக இருக்கும் நீ அல்ல அப்படின்னு சொல்கிறோம். அது எப்படி பலவாக இருக்கிறது? எப்படி என்னால் பார்க்கப்படுது? ஏன்னா உங்கள் மனசு உங்களால் பார்க்கப்படுது. ஒரு கதையை சொல்கிறேன். அப்புறம் யார் அந்த சீதைக்கு புருஷன்? ராமன் யார் அப்படின்னு கேட்டோம்னா, சீதைக்கு அவர் சித்தப்பா அப்படின்னு சொன்னாங்க. சீதைக்கு புருஷன் ராமன், சித்தப்பா அப்படின்னு சொன்னான். இப்போலன்னா ராமாயணம் கேட்டுட்டு இருந்தியப்பா, என்ன ஆச்சு உனக்குன்னு? சாமி, என் மனசு எங்கேயோ போயிடுச்சு, ஆனால் நான் கவனிக்கலை, மறுபடியும் இன்னொரு ராமாயணம் சொல்லுங்க. அப்போ மனசு போனது அவனுக்கு தெரியுதில்ல. இப்போ இந்த தடவை கவனி அப்படின்னு சொல்லும்போது அவன் மனசை கொண்டாந்து இங்கே வச்சு நான் சொல்கிறதெல்லாம் கேட்குறான். நம்ம குழந்தைங்களுக்கு கூட ஒரு வேலை சொல்கிறோம், பச்சை மிளகா, கருவேப்பிலை கூட
இஞ்சி மறக்காமல் வாங்கிட்டு வா அப்படின்வான். பாதி தூரம் போன உடனே திரும்பி வருவான். அம்மா என்னென்ன சொன்னீங்கம்மா அப்படின்னு மறந்துட்டாங்க. என்னடா சொல்லும்போது என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு. மனசு எங்கேயோ இருந்ததுமா அப்படின்ட்டு. அப்போ மனசு ஏதோ பேனா பென்சில் மாதிரி எங்கேயோ வச்சுட்ட மாதிரியும் அதை கூட்டிகிட்டு வர மாதிரி உங்களுக்கு தெரியுதுல்ல. அப்போ மனசு பலவாக தானே இருக்குது. இங்கே இருக்கிற மனசு, அங்கே இருக்கிற மனசு. அந்த மனசு அழுகை மனசு, பயந்த மனசு, கோபப்பட்ட மனசு, அறியாமையில் இருக்கிற மனசு, இதெல்லாம் உங்களுக்கு தெரியுதில்ல. இந்த மனம் மாறுவதெல்லாம் உங்களுக்கு தெரியுதில்ல. நானே மாறிட்டேங்க, முன்ன நான் அது மாதிரி நினச்சேன், இப்போ நான் அப்படி நினைக்கல அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மனம் கூட பலவாக தானே இருக்குது. அந்த மனமும் நனவுல ஒரு மாதிரி இருக்குது, கனவுல ஒரு மாதிரி இருக்குது, தூக்கத்தை ஆளே காணும். ஆனால் திருக்கு இருக்கிறானே, ஆழ்ந்த தூக்கத்தில் இந்த நீங்கள் சொன்ன திருக்குன்னு சொல்லக்கூட சரீரம் இல்லை. ஆழ்ந்த உறக்கத்தில் நீங்கள் கண் புலன் போன்ற 5 திருக்குன்னு சொன்னீங்க, அதுவும் இல்லை. ஆனால் திருக்கு இருக்கிறானே, அந்த திருக்கு யார்? அவனுக்கு குணம் இருக்கிறதா? அவன் பலவா? அவன் ஜடமா? நிச்சயமாக அவன் ஒருவன் தான் இருக்கிறான். அவன் நிச்சயமாக அவன் அறிபவனாகத்தான் இருக்கிறான். அவன் பலவாக இல்லை. அவன் நிர்குணம். ஏனென்றால் அவனுடன் எந்த குணத்தையும் நான் பார்க்கவில்லை. இந்த குணங்கள் எல்லாமே சரீரத்திலும் புலன்களிலும் அந்த கரணங்கிற மனசிலும் தான் இருக்கிறது. மற்றபடி நான் பார்த்தவனுக்கு இந்த 3ம் இல்லை. சரீரமும் இல்லை, புலன்களும் இல்லை, மனமும் இல்லை. 3ம் அவனுக்கு அப்பாற்பட்டதாக அவனால் பார்க்கப்படுவதற்கால அந்த திருக்குக்கு என்ன குணத்தை நான் சொல்லுவேன்? இது வரைக்கும் எத்தனை குணம் சொல்லியிருக்கிறீங்க திருக்குக்கு? திருக்குங்கிறது நான். அதுக்கு எத்தனை குணம் சொன்னீங்க? சரீரை வச்சு ஆயிரக்கணக்கான குணங்கள் சொன்னீங்க. இங்கே ஒரு புண்ணு இருக்குது, அங்கே ஒரு புண்ணு இருக்குது, மூட்டு வலி இருக்குது. புலன்களை வைத்து எத்தனை சொல்லியிருக்கிறீங்க? நாக்குக்கு சுவையாக ஒன்றும் கிடைக்கல, காதுக்கு சரியாக கேட்க மாட்டேங்குது அப்படின்னு உங்களை பலவிதமாக உங்களை உங்கள் உணர்வின் அடிப்படையில் நீங்கள் உங்களை அறிவை வளர்த்துட்டு இருந்தீங்க. உடம்பு தரும் உணர்வை வைத்து உங்களை அறிவை நீங்கள் முடிவு பண்ணீங்க. புலன்கள் தரும் அறிவை வைத்து உங்களை குருடன், செவிடன், முடவன் அப்படின்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. உங்களுடைய மனதின் அடிப்படையில் வைத்து நான் ஏழை, நான் சோகத்தில் இருக்கிறேன், நான் பயப்படுபவேன், நான் பயனற்றவன், எனக்கு திறமை இல்லை, நான் பண்டிதன், நான் உயர்ந்தவன் அப்படின்னு ஜாதி, மதம், மொழி என்னென்னவோ நீங்கள் சொல்கிறீங்க. அனைத்துமே நீங்கள் இல்லை. அந்த குணங்கள் ஒன்று கூட உங்ககிட்ட இல்லை. நீங்கள் உங்களுக்கு முடிவு பண்ண உங்களுக்கு குணம் என்ன அப்படின்னா, ஒருத்தர் கேட்குறாரு, நான் கோபக்காரன் சார். எப்படி அவர் முடிவு பண்ணார்? அவர் மனம் கோபமாக இருக்கிறது, அதை நானுன்னு நினச்சிட்டார். இது கோபமாக இருந்ததுன்னா நான் கோபம்னு சொல்லுவேன். நான் இது கோபத்தை நான் பார்க்குறேன்ல, இப்போ ஏன் இப்படி கோபமாக இருக்கிறேன் அப்படின்னு. இப்போ எல்லாருடைய கோபத்தையும் நம்ம பார்த்துட்டு நான் அது இல்லை அவங்க கோபமாக இருக்குன்னு சொல்கிறோம், அது கோபப்படுதுன்னு சொல்கிறோம். ஆனால் இங்கே மனசை மட்டும் பார்க்கும்போது இந்த மனசு கோபப்படுதுன்னு சொல்கிறது இல்லை, நான் கோபப்படுதுன்னு சொல்கிறேன். இந்த உடம்பு வலிக்கும் போது இந்த உடம்புக்கு வலிக்குதுன்னு சொல்கிறது இல்லை, எனக்கு வலிக்குதுன்னு சொல்கிறேன். இந்த புலன்களுக்கு ஏதாவது வந்ததுன்னா கண்ணுக்கு தெரியறதில்லைன்னு சொல்லாமல் எனக்கு தெரியலன்னு சொல்கிறோம். எல்லாருமே நான் அல்லாத பொருளை நான் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அல்லாத உணர்வுகளை என் உணர்வாக நினைத்து கொண்டிருக்கிறோம். இதுன்னு அநியாயமாக இருக்குது. இது வரைக்கும் யாருமே அப்படி சொல்லவே இல்லையே. இப்போ நான் யார்? இந்த உடம்பும் இல்லை, மனமும் இல்லை, புலன்களும் இல்லைன்னா வேற யாரா இருக்க முடியும்? நீங்களே சொல்லுங்க. இதை இல்லைன்னு தள்ளினது யார்? உடம்பு இல்லைன்னு நீ தானே தள்ளினேன். மனம் இல்லை, நீ தானே தள்ளினேன். தள்ள நீ உள்ளதானே இருக்கிற. உனக்கு யாருன்னு தெரியலையா? இன்னும் எனக்கு தெரியலைங்க, நான் யாருன்னு தெரியல. ஒன்று தெரியுதுங்க, உள்ளே நான் ஒருவன் இருக்கிறேன், நான் மட்டும்தான் அறிபவன், நான் மட்டும்தான் உணர்பவன். மீதி எல்லாம் என்னால் அறியப்படுவதும் உணரப்படுவதும். எங்கேருந்து ஆரம்பிக்குது? நான்லேருந்து வெளியேற்பது எல்லாமே நான் அல்லாதது தானே. அப்போ நானுங்கிற ஒரு புள்ளி உங்ககிட்ட இருக்குது, அந்த புள்ளி தான் நீங்கள். ஆனால் அதை தவிர்த்து அனைத்து பிரபஞ்சமுமே, அங்கே முருகனே நின்னா கூட நான் அல்ல, முருகா என்னால் பார்க்கப்படும் பொருள்,
அழகாக இருக்கிறேன், வேல் பலபலன்னு இருக்குது, அவர் ஒரு ஆப்ஜெக்ட் ஆயிடுறார். உங்களால் பார்க்கப்படும் பொருள்னால அவர் என்ன இருக்கும்? பலவாகவும் இருப்பார், ஜடமாகவும் இருப்பார். இப்போ முருகனே ஜடமாயிட்டார். ஏன்னா நீங்கள் முருகன் பார்க்குறது எதை? அவர் உடம்ப நீங்கள் பார்க்குறீங்க, அவர் கையில் வேலை பார்க்குறீங்க, அது ஜடம் தானே. அவர் பேசுகிறார் மனசை வச்சு, அதுவும் ஜடம் தானே. அப்போ முருகனை நீங்கள் பார்க்க முடியுமா? முருகனுடைய ஜடத்தை தான் பார்க்க முடியும். நீங்கள் முருகன் சொல்லிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் ஜட பொருளை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. முருகன் என்று சொல்வதற்கு உள்ளே இருக்கக்கூடிய அவருடைய திருக்கை தான் பார்க்கணும். திருக்கு பார்க்க முடியுமா? திருக்கு பார்க்கப்படும் பொருள்னா என்ன ஆகும்? ஜடமாயிடும், பலவாயிடும், குணமுடையதாயிடும். எனவே திருக்கை யாரும் பார்க்கவே முடியாது. ஏன் பார்க்க முடியாது? ஏனால் அது எப்பொழுதும் பார்க்கப்படுகிறது. மீதியெல்லாம் நான் பார்த்தால் இருக்கும், மீதியெல்லாம் நான் பார்த்தால் இருக்கும். ஆனால் நானோ பார்க்கப்படாமலே எப்பொழுதும் நான் இருக்கிறேன். என்னை நான் பார்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? உடம்பை நான் பார்த்துக்கலாம், உடம்பை பார்த்துக்க தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன நான் பார்க்காமல் இருந்த நேரம் சொல்லுங்கள், உங்களை நீங்கள் பார்க்காத நேரம் சொல்லுங்கள். உங்கள் உடம்பை பார்க்காம இருந்திருக்கலாம், உங்கள் கண்ணை பார்க்காம கண்ணை மூடிட்டு இருக்கலாம், உங்கள் மனசை கூட பார்க்காம கூட நீங்கள் ஆழ்ந்து தூங்கிட்டு இருக்கலாம். ஆனால் நீங்கள் உங்கள் உணராமல் இருக்க முடியுமா? அந்த ஒன்று தான் நிர்குணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு குணமே இல்லை. குணம் இல்லைன்னா அதுக்கு சொரூபம் இருக்கணுமே அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இப்போது குணம் சொரூபம் என்பதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம். கொஞ்சம் கஷ்டமான சப்ஜெக்ட்னு நினச்சிடாதீங்க, ரொம்ப சுலபமாக புரிஞ்சுக்கலாம். சர்க்கரை எடுத்துக்குவோம். அந்த சர்க்கரைக்கு இனிப்பு குணமா சொரூபமா? ஒரு கேள்வி கேட்குறேன். எனக்கு குணம்னா என்ன தெரியல சார், சொரூபம்னா என்ன தெரியல அப்படின்னு. சர்க்கரையுடைய தன்மை என்னங்க? இனிப்பு. தன்மை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது பேர் சொரூபம். தன்மை என்னால் தன்னிலை. அதன் நிலை என்ன? தன்னிலை என்ன? சர்க்கரையுடைய தன்னிலை. என் நிலை என்ன அப்படின்னு அது கேட்டதுன்னா அது தன்னிலை, அதுதான் சொரூபம். அப்போ சர்க்கரையுடைய தன்னிலை என்ன? இனிப்பு. இனிப்பு குறையுமா சர்க்கரையில்? சர்க்கரையில் இனிப்பு கூடுமா? ஏன்? சர்க்கரை தான், இனிப்பு தான் சர்க்கரை. சர்க்கரைக்கு இனிப்பு இருக்குதுன்னு சொல்லக்கூடாது சார், சர்க்கரை இனிக்குதுன்னு சொல்லக்கூடாது. இனிப்பு தான் சர்க்கரையின் பேர், அது பேர் இனிப்பு தான் அதனுடைய சொரூபம். அதனுடைய குணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அது நாக்கில் போட்டால் இனிக்கும், தண்ணியில் போட்டால் கரையும். அது வெள்ளையாக நம்ம பட்டணத்தில் விற்கிறாங்க வெள்ளை சர்க்கரை, அது கற்கண்டாக கெட்டி கெட்டியாக பெருசாக இருக்கும். இதெல்லாம் குணங்கள் தான். இனிப்பு ஒன்று தானே. அப்போ குணங்கள் பலவாக மாறலாம், தன்மை எப்பொழுதும் ஒன்றாக தான் இருக்கும், அது விட்டு பிரியாததாக இருக்கும். இனிப்பு சர்க்கரை விட்டு பிரிவே பிரியாது. ஆனால் இந்த பவுடர் ஃபார்மில் இருக்குதா, கெட்டியாக இருக்குதா, அது பழுப்பு நிறத்தில் இருக்குதா, அது ஊத்துற மாதிரி சிறப்பாக கூட இப்போ விற்கிறாங்க, சுகர் சிரப். அப்படியும் பண்ண ஜீராவும் பண்ணலாம். அது எந்த வடிவம் எடுக்கலாம். இல்லைனா அதை சூடு பண்ணி வேகமாக சுத்தனம்னா பஞ்சு மிட்டாயாக கூட மாறிடும். பஞ்சு மிட்டாய் முழுக்க முழுக்க சர்க்கரை தான். அதெல்லாம் அதனுடைய குணங்கள் பல மாறக்கூடியது. அவருடைய தன்மை இனிப்பு. இப்போ குணத்தை பற்றியும் சொரூபத்தை பற்றியும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வருதா? சொரூபம் எப்பொழுதும் மாறவே மாறாது, விட்டு பிரியாது. குணம் எப்பொழுதும் விட்டு பிரியும், மாறும். ரொம்ப சுலபம், எழுதிருங்களேன். குணம் சொரூபம். அது எழுதுறது மனசில் பதியறதுக்காக. வேற ஏதாவது உதாரணம் உங்களுக்கு கண்ணில் தெரியுதா? குணத்துக்கும் சொரூபத்துக்கும் வேறுபாடு இருக்கக்கூடியது. தண்ணியை கூட எடுத்துக்கலாம். இந்த தண்ணிக்கு குணம் எது, சொரூபம் எது அப்படின்னு கேட்குறோம். ஒன் வேர்ட் ஆன்சர். குணம் எதுங்க? லிக்விடாக இருக்குது. அப்புறம்
ஏன் இது குணம்னுக்கிறீங்க? ஏன்னா சாலிடாகவும் இருக்கும். ஊடு பண்ணால் சூடாகும், அப்புறம் ஆவி ஆகிடும், திரவமாக இருக்கும், கட்டியாக மாறும். அப்போ மாறக்கூடியது, விட்டு பிரிவது. அப்போது அதை நாங்கள் குணம்னு சொல்கிறோம். இப்போ இதனுடைய தன்மை என்னன்னு கேட்குறோம். வெரி குட். ருசியும் குளிர்ச்சியும், அது பேர் மாதுரியம், சீதளம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சீதளத்தன்மை, குளிர்ச்சி, அந்த சீதான்னு பேர். சீதா குளிர்ச்சியாக இருக்கும். இப்போ குணம் மாறக்கூடியது, விட்டு பிரிவது, பலவாக இருப்பது. இதெல்லாம் நம்மளை கண்டுபிடிக்கிறதுக்கு தான். இப்போ அப்புறம் வந்து போவது, அதுக்கு அப்படியே நேர்மார், மாறாதது, விட்டு பிரியாதது, ஒன்றானது, வந்து போகாதது. நித்தியம்னு போடுங்க. இதுக்கு அநித்தியம்னு போட்டுருங்க. இப்ப சொல்லுங்க, நான் என்பது அதனுடைய குணம் என்ன, தன்மை என்ன? உங்களுக்கெல்லாம் நான் இருக்குது இல்லை? அதுதான் இது இருக்கு. அந்த நானுடைய குணம் என்ன? நம்ம இது வரைக்கும் ஆராய்ச்சியே பண்ணலை. என்னுடைய குணம் என்ன நீங்கள் சொல்லுங்க. உங்கள் குணம், உங்கள் தன்மை என்னன்னு சொல்லுங்க. உங்களுக்கு பிரிச்சே தெரியல. இது பேர் தான் பகுத்தறிவுங்கிறோம். என்னையே நான் பகுத்தறியல். என்னுடைய சொரூபம் என்ன, என்னுடைய குணம் என்ன? நாம் எல்லாரும் குணத்தை தான் சொரூபம்னு நினச்சிட்டு இருக்கிறோம். சர்க்கரையை பவுடராகவே பார்த்தவன் அவனுடைய தன்மையை வந்து பவுடர்னு தான் நினச்சிட்டு இருக்கிறான் சின்ன பையன். இப்போ கருக்கண்டை கொடுத்து இதுவும் சர்க்கரை தான்டா அப்படின்னு சொன்னான். இது இல்லை சர்க்கரை, எங்கள் வீட்டில் வேறு மாதிரி இருக்குது, நீ நாக்கில் போட்டு பாரு, இது சர்க்கரை தான்றான். அப்புறம் பழுப்பு சர்க்கரை காட்டுறோம், அப்புறம் கரும்பு சர்க்கரை, வெள்ளை இது பனை சர்க்கரை, இப்படி பல சர்க்கரையை நம்ம காட்டுறோம். அவனுக்கு தெரிஞ்சு போச்சு சர்க்கரைக்கு டெஃபனிஷன் இனிப்பு தான், அது குணங்கள் மாறும் அப்படின்னு அவன் தெரிஞ்சுக்கிறான். இப்போ நாம் கூட குணங்களை நாம் தன்மை என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். தன்மைனா என்னுடைய தன்மை. இப்போ எல்லாரும் தன்னுடைய குணத்தை தானே தன்மைன்னு சொல்கிறாங்க. அது சரியான அனுபவம் அல்ல, தவறான அனுபவம். அதனால் சரியான தவறான அறிவு நமக்கு வந்துடுச்சு. குணத்தையே குணியாக நினைக்கிறோம், பண்பையே பண்பியாக நினைக்கிறோம். சரீரம், மனம், புலன் போன்றவற்றின் குணங்களையும் தன்மை, அதனுடைய அதனுடைய தன்மைகளை என் தன்மையாக நினைக்கிறோம். அப்படிதானே அர்த்தம்? இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நான் என்ற திர்க்குக்கு குணங்கள் என்னன்னா நீங்கள் பட்டியல் போட்டுருவீங்க. நான் படித்தவன், பிஏ, பிஎஸ்சி, டிகிரி இதெல்லாம் சொல்லுவீங்க. இப்போ அது உங்கள் அறிவை பற்றி சொல்கிறீங்க. நான் கோபக்காரன், ரொம்ப நல்லவன், அதர்மம் வந்தால் தட்டி கேட்பேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அது உங்களுடைய மனசை பற்றி சொல்கிறீங்க. எனக்கு வந்து லென்ஸ் போட்டால் தான் தெரியும், எனக்கு பவர் வந்து ரொம்ப கம்மி அப்படின்போது உங்கள் கண்ணை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ உங்கள் வயசை பற்றி சொல்லும்போதோ, உங்களுடைய ஜாதி பற்றி சொல்லும்போதோ, உங்கள் பேரை சொல்லும்போதோ, உங்கள் உடம்பை பற்றி சொல்கிறீங்க. இதெல்லாம் மாறக்கூடியது தானே, இதெல்லாம் குணமுடையது தானே. அது அதுக்கு ஒரு குணம் இருக்குதுல்ல. அப்போ உடம்புக்கு வந்து ஒரு குணம் இருக்குது, மூட்டு வலின்னு. அப்போ நான் வந்து மூட்டு வலி இருக்குது, நான் வந்து வலிக்குது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ குணத்தின் அடிப்படையில் என் தன்மையை நான் நிச்சயிக்கிறேன் இல்லையா? உன் தன்மை எதுன்னு உனக்கு தெரியல. குணங்களையே, மாறுவதையே, வந்து போவதையே, இந்த மூணு மறந்துடாதீங்க.
மாறுவது. இந்த குணம் ஒரே மாதிரியா இருக்குது, கண் ஒரே மாதிரியா இருக்குது, மனம் ஒரே மாதிரியா இருக்குது, சரீரம் ஒரே மாதிரியா ஒரு நாளைக்கு இருக்குது. காலையில் ஒரு மாதிரி இருக்குது, மத்தியானம் ஒரு மாதிரி இருக்குது, ஈவினிங் ரொம்ப டல் ஆகிடுறோம். இப்படியெல்லாம் மாறுவதையும் வந்து போவதையும், அனித்தியம், நிரந்தரமாக இருக்க மாட்டேங்குது எதுவுமே. நான் தானே நிரந்தரமாக இருக்கிறேன். எனக்கு இந்த உள்ள அறிபவன் நிரந்தரமாக நித்தியமாக இருக்கிறேன், ஒருவனாக இருக்கிறேன், மாறாமல் இருக்கிறேன், என்னை விட்டு பிரிஞ்சதே இல்லை. அது என்னது? இதை வரைக்கும் நான் கண்டுபிடிக்கவே இல்லையே சார். கண்டுபிடிக்காவிட்டாலும் நீங்கள் தான் அந்த பொருள் தான். எப்படிப்பட்ட பொருள்? உங்களுடைய குணங்கள் எல்லாம் சரீரத்தின் குணம். நான் என் தன்மை இப்படிப்பட்டது நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்களோ அது அத்தனையும் தவறு. உங்களை பற்றி நீங்கள் தவறாக முடிவுபட்டிருக்கீங்க. முதல்ல நீங்கள் பெண்ணுன்னு சொல்வதும் ஆணும் சொல்வதே தவறு. நான் என்பதற்கு ஆணும் இல்லை, பெண்ணும் இல்லை. வளர்க்கப்பட்ட விதத்தில் நீங்கள் ஆணுன்னு நினச்சிட்டீங்க, வளர்க்கப்பட்ட விதத்தினால நீங்கள் பெண்ணு நினைக்கிறீங்க. சில பேர்கிட்ட உணர்வின் அடிப்படையில் தன்னை பெண்ணுன்னு நினைக்கிறான், உடம்பின் அடிப்படையில் ஆணுங்கிறான். உடம்புல ஆணா பிறந்துடுறான், உணர்வில் நான் பெண்ணுங்கிறான். எனக்கு கல்யாணம்லாம் வேண்டாம், எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டே வேண்டாம், பாய் ஃப்ரெண்டு வேணுங்கிறான். அப்புறம் விபரீதமாக இருக்கையா, என்ன இவன் உணர்வு அடிப்படையில் தன்னை இப்படி சொல்கிறான், உடம்பு அடிப்படையில் நாம் சொல்கிறோம். ரெண்டு பேருமே தப்பு. தன் உணர்வின் அடிப்படையில் அவன் போன பிறவியில் பெண்ணாக இருந்து உடனடியாக செத்து போயிருப்பான். 20-25 வயசுலேயே அவன் செத்துட்டான்னு வச்சுங்க, உடனடியாக பிறப்பு கொடுத்துட்றாங்க. கொடுத்த உடனே அந்த பெண்மையோடவே அவன் வளர்றான். புது உடம்புல, ஆண் உடம்புல ஒரு பெண்ணாக இருந்து முழு வயசும் வாழ்ந்து கடைசியில் சொர்க்கமோ பித்ருலோகத்திலேயோ நீண்ட நாள் வாழ்ந்து மறுபடியும் ஒரு புது உடம்பு கொடுக்கும்போது ஆணாக இருந்தால் ஆணான்னு நினச்சிக்கிறோம், பெண்ணாக இருந்தால் பெண்ணு நினைக்கிறோம். அந்த இடைப்பட்ட காலத்தில் நாம் எந்த நிலையும் இல்லாமல் அறிவு சுரூபமாக இருக்கிறோம். பித்ருலோகத்தில் ஒரு ட்ரீட்மெண்ட் நடக்குது. ஆனால் எவர் ஒருவன் அகால மரணத்தினால இறந்து விட்டால் எந்த சரீரத்தில் இருந்தானோ அந்த சரீர உணர்வு அவனை விடுவதில்லை. பிறந்தவுடன் அந்த குழந்தைக்கு பழைய போன சரீரத்தினுடைய வாசனையெல்லாம் வரும். அதெல்லாம் பற்றி பேசும். இதெல்லாம் பார்த்து பார்க்கும் பொழுது நான் என்று எதை சொல்லுகிறானோ அது தவறுன்னு புரிஞ்சுக்குங்க. ஒரு குழந்தை தன்னைப்பா சொல்லுது, நான் இந்த வீட்டிலேயே கிடையாது, எங்கள் அம்மா அப்பா நீங்கள் கிடையாது, என்னுடைய கடை பக்கத்து தெருவில் இருக்குது, உனக்கு எங்கடா கடை இருக்குது, உனக்கு இன்னும் 5 வயசு கூட முடியல. இல்லை, நான் ரேடியோ மெக்கானிக்கு, அலகாபாத்தில் இந்த தெருவில் என் வீடு இருக்குது, இந்த தெருக்கு அடுத்த தெருவில் தான் இருக்குது அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறேன், காட்டுங்க. அங்கே கூட்டி போய் காட்டுறாங்க அந்த பையன். அந்த படத்தை பற்றி என் படத்துக்கு என் மாலை போட்டு வச்சுருக்குறாங்க, எங்கே என் பொண்டாட்டி அப்படின்னு கேட்குறான். வர அந்த அம்மா பிபி வந்தோடனே எப்படி இருக்கிற, நம்ம பசங்களாம் எப்படி இருக்குது, அந்த பெட்டிக்குள்ளே இது வச்சுன்னு எடுத்துட்டியா, இப்படிலாம் சொல்கிறாங்க. அப்புறம் கீழே ஒருத்தர் ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறார், அவருக்கு நிறைய சம்பளம் கொடுங்க ஒழுங்கா, அவர் ரொம்ப வேலை செய்கிறவர், என்னுடைய ஸ்டாண்டர்ட் கார் எங்கே அப்படின்னு கேட்குறான். அதெல்லாம் நீ சொல்கிறது எல்லாமே வேற ஒருத்தந்து, அவன் செத்து ரொம்ப நாளாகுது, அவனை குண்டடிப்பட்டு செத்தான், எனக்கு நல்லா தெரியும். ஒரு குண்டு இங்கே பாஞ்சது, ஒரு குண்டு ஸ்டீரிங்கில் வெளில பட்டுது, பார்க்குறீங்களா குண்டு பட்ட இடத்துன்னு காட்டுறான். அங்கே பார்த்தா ஒரு மச்சம் இருக்குது, ஒரு வடு இருக்குது அவனுக்கு. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் பார்க்குறாங்க, இந்த ஊரில் இந்த தெருவில் இவர் ஒருத்தர் செத்துருக்கிறாருன்னா இவன் சொன்னபடியே ஒருத்தர் செத்துருக்கிறான். அவனுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் இருக்குது, இவன் சொன்ன இடத்துல குண்டடி பாய்ந்துருக்குது. இப்போ அவன் தான் இங்கே பிறந்திருக்கிறான். இப்போ இவனுடைய உணர்வு எப்படி இருக்குது? அந்த உணர்வில் நம்ம இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறான். இந்த சரீரை பற்றி அவனுக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. இது என்னங்க, இது நானுங்கிறது என்ன? நம்ம தப்பாகவே வாழ்ந்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் நான். யாருமே குணங்களின் அடிப்படையில் நம்மை நாம் நிச்சயம் பண்ணியிருக்கிறோம். என்ன நிச்சயம் பண்ணியிருக்கோம்? நான் மாறுபவன், நான் வந்து போவன், நான் செத்து போகிறவன், பிறப்பேன் இறப்பேன், பிறப்பேன் இறப்பேன். இந்த நான் அனித்தியம். அனித்தியம்னா நிரந்தரம் இல்லை, எதுவும் நிரந்தரம் இல்லை, நிரந்தரம் இல்லை. நீங்கள் செய்து எடுத்த எல்லா முடிவுமே அத்தனையும் தப்பு. சரி சார், விடுங்க சார், தப்பாக பண்ணிட்டு போகிறோம், நான் யாருன்னு எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படி. என்னுடைய தன்மை என்னன்னு கேட்குறேன். என்னுடைய குணங்களெல்லாம் சொல்லிட்டீங்க. குணங்களெல்லாம் மாறுவது, வந்து போவது. வந்து போவதுன்னா
வந்தது யாருக்கு போச்சு? யாருக்கு போச்சு? அப்போ வந்து போனது நீங்கள் இருக்க முடியாதுல்ல. உங்கள் உடம்புல ஒரு ஈ வந்து வந்துட்டு போயிடுச்சு. நீங்கள் நானா அது? இந்த கண்ணாடி இப்போ வந்து உட்கார்ந்தது மறுபடியும் போயிடுச்சு. நீங்கள் நானா அது? அப்போ இந்த உடம்புல எத்தனை வந்து போச்சு தெரியுங்களா? நிறைய பேருக்கு பாதி உறுப்புகள் இல்லை, இரும்பு தான் வச்சுருக்குறாங்க, மெட்டல் ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த உறுப்பு எங்கேயோ போயிடுச்சு, வேறு ஏதோ ஒன்று வந்திருக்குது. அதுவும் ரிப்பேர் ஆச்சுன்னா மறுபடியும் மாற்றிடுறாங்க ஸ்பேர் பார்ட்ஸ். எத்தனையோ பொருள் இங்கே வந்து போயிட்டே இருக்குது. மோதிரம் வந்து போகிற மாதிரியும், கண்ணாடி வந்து போகிற மாதிரியும், தலைமுடி புதுசாக வந்து போகிற மாதிரியும் இந்த உடம்பே பலமுறை வந்து போயிருக்குது. இந்த மனமும் பலமுறை வந்து போயிருக்குது. என்னுடைய புலன்களும் மாறிக்கிட்டே இருக்குது. மாறாமல் வந்து போகாமல் ஒன்றாக நித்தியமாக ஒன்று இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய குணங்கள் ஒன்று கூட கிடையாது. குணங்கள் அத்தனையும் நீங்கள் உங்களை பற்றி நீங்கள் சொல்லக்கூடிய அத்தனை டிஸ்கிரிப்ஷனும் தவறு. நீங்கள் வருந்துவதற்கு காரணமே இல்லை, துன்பப்படுவதற்கு காரணமே இல்லை. உங்களுடைய துன்பங்கள் எல்லாம் நீங்கள் இல்லாத வேறு ஒன்றின் இருக்கின்றதை உங்களுதுன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. உடம்புக்கு வந்ததை உனக்குன்னு நினைக்கிற, கண்ணுக்கு காதுக்கு வந்ததை உனக்குன்னு நினைக்கிற, உன் மனசுக்கும் அறிவுக்கும் வந்ததை உனக்குன்னு நினைக்கிற, அத்தனையுமே உன்னை வந்து சேர்ந்து போவன. இந்த பிறவிக்கு இது வந்துட்டு போச்சு, அடுத்த பிறகு வேற ஒரு உடம்பு வருவது, வேற ஒரு புலன்கள் வரும்போது எல்லாமே வந்து போவது. நிலையான வஸ்து நான் என்ன நீங்கள் இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? அறிவு வந்துடுச்சா? இப்போ உணர்வு வரலை. அறிவு மாற்றம் வந்துடுச்சு, உணர்வு மாற்றம் வரலை. ஏன்னா உணர்வு மாற்றம் வருவதற்கு கொஞ்ச நாள் ஆகும். இப்போ அறிவு மாற்றம் முதல்ல பார்ப்போம். சரி, என்னுடைய தன்மை தான் என்ன, என் சொரூபம் என்ன? ட்ரூலி ஹூ ஐ ஆம், உண்மையில் நான் யார் அப்படின்னு கேட்குறேன். உண்மையில் யாருன்னு சொல்லட்டுமா? சாட்சாத் அந்த பரபிரம்மம் என்று சொல்லக்கூடிய முருகன் தான், கடவுள் தான், சிவன் தான். எந்த பேருன்னா சொல்லுங்க. இந்த பூலோகத்தையே சிருஷ்டி செய்தானே, 7 லோகத்தையும். இந்த சிருஷ்டியெல்லாம் அழிந்த பிறகு ஒருத்தன் இருப்பானே, அழிந்த பிறகு மறுபடியும் உற்பத்தி பண்ணுவானே, எவன் ஒருவன் அழியாத வஸ்துவாக, பரம்பொருளாக, எங்கும் உள்ளவனாக, அழியாததாக, ஆனந்தமாக, அந்த வஸ்து தான் சத்தியமாக நீங்கள் எல்லாரும். எல்லாரும் ஏன் சொல்கிறேன்னா உடம்பை வச்சே சொல்கிறேன். இதை மாதிரி 1000 பானைகள் இருக்குதுன்னு வைங்க. மண் எத்தனை இருக்குங்க? ஒன்று தானேங்க இருக்கு. ஒரு மண் 1000 பானைகளாக இருப்பது போல, ஒரு தங்கம் ஆயிரக்கணக்கான ஆபரணங்களாக இருப்பது போல, ஒரு ஆத்மா, ஒரு பரம்பொருள் எல்லார் உடம்புலையும் அறிவாக இருக்கிறது. உங்ககிட்ட அறிவுன்னு சொல்கிறீங்க இல்லையா? அறிவற்றதான் நீங்கள் அறிவுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க இது வரைக்கும். ஜடம் பலவாக இருப்பது திருஷ்யங்கள், அது அத்தனை அறிவற்றது. அறிவுடையது ஒன்று தான் இருக்கிறது. உங்ககிட்ட ஒன்று தானே இருக்குது, உங்ககிட்ட ஒன்று தானே இருக்குது. அது குணம் இருக்கிறதா? இப்போ நம்ம பார்த்தோம், அது நிர்குணம்னு பார்த்தோம். 2 நிர்குணத்தை கொடுக்குறேன், ஏதாவது வித்தியாசம் சொல்லுங்க. குணம் இருந்தால் வித்தியாசம் பண்ணிடலாம் சார். இது வேற இது வேற அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இதனுடைய குணம் வேற, இதனுடைய குணம் வேற. ஒரு நிர்குணம் 2 கொடுக்குறேன்னு வைங்க, நீங்கள் எப்படி பிரிப்பீங்க? அதை நிர்குணத்தை பிரிக்க முடியாது. நிர்குணம்னா அதுக்கு தன்மை, அதாவது குணங்களே இல்லை. அது நீளம், கருப்பு, தடிமன், உயரம் எதுவுமே இல்லை. காற்று மாதிரி இருக்குமானா காற்று மாதிரி அசைவ மாட்டேங்குது. ஆகாயம் மாதிரி எம்டியாக இருக்குமானா அதுவும் இல்லை, அது அறிவுடையதாக இருக்குது. ஆகாயத்து அறிவில்லை. அப்போ இந்த நிர்குணம்னு சொல்லக்கூடிய உங்ககிட்ட இருக்கின்ற அறிவு இவர்கிட்ட இருக்கக்கூடிய நிர்குண அறிவுக்கும் என்ன வித்தியாசம்? எல்லாருக்கும் ஒரு பொருள் தான் அறிவாக இருக்கிறது. ஒருவேளை இங்கே ஒரு நிர்குணம், அங்கே ஒரு நிர்குணம் அப்படின்னு இருக்குமா? நீங்கள் கேட்கலாம். நீங்கள் அறிவு ஒரே ஒரு ஆத்மா கடவுள், அதுதான் எல்லாருக்கிட்ட அறிவுங்கிறீங்க, நிர்குணங்கிறீங்க. ஒருவேளை எங்கிட்ட ஒரு நிர்குணம் இருக்குது, உங்கள்கிட்ட இவருக்கு ஒரு நிர்குண அறிவு இருக்குதுங்கிற. சரி, ஓகே. உங்களுடைய நிர்குண அறிவையும் அவங்களுடைய நிர்குண அறிவும் எதை வைத்து அவனதை விடுதுன்னு சொல்கிறீங்க சார்? அது உடம்புக்குள்ளே இருக்கிறத வச்சு.
மறுபடியும் அதே தப்பு பண்ணுறீங்க. உடம்புங்கிற பொருள் அது கிடையாது. அதுக்கு தான் உடம்பு கிடையாது. இல்லை சார், அவருடைய அறிவெல்லாம் வேற, என்னுடைய அறிவு வேறையா இருக்கு. இல்லை, அவருடைய அறிவுக்கும் உங்கள் அறிவுக்கும் வேறுபாடாக இருக்கிறது காரணம் அவருடைய மனம் வேற, உங்களுடைய மனம் வேற. ஆனால் தன்மையிலே அந்த திர்க் ஸ்வரூபம்னு சொல்லக்கூடியதில் எந்த வித்தியாசமும் பார்க்க முடியாது. அப்போ சாட்சாத் சிவபெருமானே வந்து நின்னாலும் அவர்கிட்ட ஒரு திர்க் இருக்கும் இல்லையா, அவர்கிட்ட ஒரு அறிவு இருக்கும் இல்லையா, அது என்னவா இருக்க முடியும்? நிர்குணம்னா. அதுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? முருகனுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் நிறைய இருக்குது. அவருக்கு வள்ளி தெய்வானே 2 பேர், நமக்கு இல்லை. அவர்கிட்ட வேல் இருக்குது, அவருக்கு பழனிமலைன்னு 6 வீடு இருக்குது, நமக்கு ஒரு வீடு தான் இருக்குது. நிறைய வித்தியாசம் இருக்குது. அவர் படைப்பவர், நான் படைக்கப்பட்டவன். இதெல்லாம் குணத்தின் அடிப்படையில். ஆனால் சொரூபத்தின் அடிப்படையில் இப்போ சர்க்கரையும் வெல்லமும் பேசிக்குது. நீ கருப்பு, நான் வெளுப்பு, நான் உயர்ந்த ஜாதி, நீ தாழ்ந்த ஜாதி அப்படின்னு சொல்லிக்குதுங்க. உண்மை ஒத்துக்கலாம். ஆனால் இனிப்புங்கிற அடிப்படையில் சொல்லுங்கள். உயர்வு தாழ்வே இல்லையே, அங்கே 2 இல்லையே. 2 இல்லாத ஒன்று தான் அத்வைதம்னு சொல்கிறோம். இப்போ இறைவனுக்கிட்ட இருக்கக்கூடிய அறிவு எதுவோ அதுதான் எல்லாருக்குள்ளேயும் அறிவாக இருக்கிறது. அந்த அறிவுக்கு நாம் குணம் என்ற போர்வையை போர்த்து விட்டோம். அறிவென்ற ஒரு பொருள் இருக்கிறது, அதன் போது குணம் என்ற போர்வையை போர்த்து விட்டு அந்த அறிவையே மறந்துட்டோம். குணத்தையே நானுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். நாம் எல்லோரும் மாறாத, அழியாத, ஒன்றான, நித்திய, சுத்த, பாவ புண்ணியமற்ற அறிவு சொரூபம். இதுதான் சரியான உங்களை பற்றிய அறிவு. உங்களை பற்றிய சரியான அறிவு தெரிஞ்சிருச்சிங்களா? யாராவது என்ன ஆர்குமெண்ட் பண்ணி தோக்கடிக்க முடியுமா? அப்படின்னா நான் மாற்றிக்கிறேன். இது வரைக்கும் யாரும் முயற்சி பண்ணல. முயற்சி பண்ணி இதுக்கு ஏதாவது கான்ட்ரடிக்டரி ஒரு ஆர்குமெண்ட் இருந்ததுன்னா எனக்கு போஸ்ட் பண்ணுங்க, நான் என்னை திருத்திக்கிறேன். முடியவே முடியாது. ஏன்னா வேதம் சொல்லுது. வேதம் என்ன சொல்கிறது? நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் கண்டுபிடிச்சவர் வேதம் எனக்கு தேவையில்லை. இனிமேல் எனக்கு வேதம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இருக்குது எனக்கு தெரியாத வரைக்கும் அது தூண் கைத்தறி தேவைப்பட்டது. கண்ணு திறந்துடுச்சு, கைத்தறி எதுக்கு எனக்கு? அது தூக்கி போட்டுட்டேன். இப்போ சொல்லுங்கள், சரியான அறிவு வந்துடுச்சா உங்களுக்கு? என்ன அறிவுங்க? நான் அழியவே மாட்டேன், நாசமே ஆக மாட்டேன். ஆனால் எல்லாருக்கும் பயம் நாசமாயிடும் தான். என் அறிவு நாசமாயிடும், என் புகழ் நாசமாயிடும், என்னுடைய மானத்துக்கு நாசம் ஏற்படும், என் குடும்ப கௌரவத்துக்கு நாசம் வந்துடும், நான் வாங்கி போட்ட சொத்து நாசமாயிடும், இந்த சரீரம் நாசமாயிடும்ட்டு நாசத்தை பற்றியே நம்ம வருத்தப்படுறோம். ஆனால் உண்மையில் நீ அவிநாசி, நாசமே ஆக்க முடியாதவன், பரம்பொருள். பல கூட கிடையாது. சரி, நான் நாசமாக மாட்டேன் சார், என் வீடெல்லாம் நாசமாயிடுமே. மறுபடியும் நீ உடம்பை வச்சு நீ பேசிட்டு இருக்கிற. நீ நாசமாக மாட்ட, உனக்கு என்ன கவலை? அப்போ முதல் அறிவு, நாம் அழிய மாட்டோம். அழியாமல் ஜடம் மாதிரி இருப்போமா? இல்லை, அறிவோடு இருப்போம். நான் இருப்பேன், நான் அறிவேன். போதுமா? இல்லை, நான் அளவற்றவன். அதுதான் சரியான அறிவு. நீங்கள் எப்படி நீங்கள் உங்களை அளவு போடணும்? நான் அளக்க முடியாதவன் அப்படின்னு சொல்லணும். இல்லை சார், என்ன அளந்துடலாம் சார், நான் ஒரு 5 அடி 2 அங்குலம் அப்படின்னு. அது உன்னுடைய சரீரத்தை சொல்கிறேன், அதை அளந்துடலாம். அதுக்கு 60 கிலோன்னு எடையை சொல்லிடலாம். அதுக்கு ஒரு வாழ்நாளை சொல்லிடலாம், 70 வயசு 80 வயசுன்ட்டு. அப்போது இந்த உடம்புக்கு கால அளவு இருக்குது, இத்தனை காலம் இருக்கும். இந்த உடம்புக்கு எடை அளவு இருக்குது. எவ்வளவு தான் நீங்கள் சாப்பிட்டாலும் 300 கிலோ மேலே ஆக முடியுமா? முடியாது. இல்லை, உலகத்தில் மிக பெருமனான ஆள் எடுத்துட்டா கூட அவனுக்குன்னு ஒரு எல்லை இருக்க தான் செய்யுது. யாராலும் அளவற்ற தன்மைக்கு போக முடியாது. எடையால் நம்ம அளவுடையவர்கள் தான், காலத்தால் நம்ம அழித்து போகிற அளவுகள் தான், பொருளால் நீங்கள் ஒரு பொருள் தான். நீங்கள் மனிதன், ரோஜா பூவை மாற முடியாது,
கழுதையாக மாற முடியாது, இன்னொரு ஆளாக கூட மாற முடியாது, நீங்கள் குழந்தையாக கூட மாற முடியாது. அப்போது உங்களுடைய இளமையும் அளவுடையது, குழந்தை பருவமும் அளவுடையது, வாழ்நாளும் அளவுடையது, உங்கள் உடம்பும் எடைபடி அளவுடையது, இடத்தாலும் நீங்கள் அளவுடையவர் தான். நீங்கள் ஈரோட்டில் இருந்தால் கோயம்புத்தூரில் இருக்க முடியாது, ஹாலில் இருந்தாக்க பெட்ரூமில் இருக்க முடியாது. அப்போது இது அத்தனைக்கு நேர்மானது உங்களுடைய தன்மை. நீங்கள் காலத்தால் அளவற்றவர். காலம் கூட உங்களை அளக்கவே முடியாது. காலத்தை நீங்கள் தான் சிருஷ்டி பண்ணீங்க. இடத்தால் அளவற்றவர், ஏன்னா நீங்கள் ஆத்மா, எல்லாருக்குள்ளே இருக்கிறவர், எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணவர். அப்போ எல்லா இடத்துல நீங்கள் இருக்கணும். பொருளால் அளவற்றவர், உங்களுக்கு எல்லா பொருளும் உங்ககிட்டேருந்து தான் வந்தது. சூரியன், சந்திரன், நிலா, பூமி எல்லாமே உங்களது தான், நீங்கள் தான். உங்களால் எந்த பொருளாக கூட ஆக முடியும் அப்படின்ற ஒரு அறிவு வந்த பிறகு நீங்கள் கவலைப்படுறது என்ன இருக்குது? மறுபடியும் நமக்கு கவலை வந்துடுது. இது புரிய மாட்டேங்குதுங்கிற கவலை. புரியும், அறிவிலாவது இருக்கட்டும். நான் அழிய மாட்டேன், மாற மாட்டேன், ஆனந்தமானவன் அப்படின்னு புரிஞ்சு. எப்படி வந்து சர்க்கரைக்கு இனிப்பு மாறாததோ அதே போல் நான் என்கின்ற உணர்வுக்கு ஒரே ஒரு உணர்வு தான் உண்டு, அது ஆனந்தம் தான். இதுதான் சரியான தன் உணர்வு, சரியான தன்னறிவு. நான் சைதன்யம், சித் மாத்திரம், கடவுள், நான் பிரம்மம், அழியாத மாறாதவன் என்றது என்னுடைய அறிவு. என்னுடைய உணர்வு, நான் எப்பொழுதும் நிறைவானவன், ஆனந்தமானவன், திருப்தியானவன். இந்த மூணு எதுக்கு? ஒன்று சொன்னால் போதும் இல்லை, நான் பூரணமானவன், நான் முழுமையானவன், இன்னும் குறையே இல்லை, குறை ஒன்றும் இல்லை, நிறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா அப்படின்னு சொல்ல முடியணும் நம்மளால். அதுதான் சரியான உணர்வு. அப்போ அவங்க நீங்கள் எல்லாம் சொல்லுங்கள், சரியான அறிவு நான் சத்து சித்து, சரியான உணர்வு நான் ஆனந்தம். சரியான அறிவு வந்துடுச்சு, ஆனால் சரியான உணர்வு தான் இப்போ இன்னும் வரவில்லை. இப்போ அதை ஒரு இடைவேளைக்கு அப்புறம் பார்ப்போம்.